ரோஸுமே அங்கங்கே துளிர் விட்டுருக்கு. இனிமேல் எல்லாமே இது பூக்க ஆரம்பிச்சிடும். இது எனக்கு எழுதி இலைகள்லாம் வெட்டிட்டு புது வச்சுருக்குன்னு சொன்னால இப்போ அதில் ஒரு மொக்கு விட்டுருக்கு பாருங்கள். அடுத்தது இது நார்மல் ரெட் ரோஸ். அன்றைக்கி ஒரு பூ பறிச்சிட்டேன். இது அடுத்தது ஒரு மொக்கு விட்டுருக்கு. அது எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். நல்லா கலரும் செம்மையாக இருக்குது. அடுத்தது வந்து வாழை வச்சுருக்கேன் புதுசாக. இப்போ என்னென்னா வாழை, இது வந்து பச்சை வாழை. அதில் 2 கன்று இருக்குது. இதில் எது நல்லா துளிர் விடுதோ அதுக்கப்புறம் அதை ஒன்றை வெட்டிட்டு ஒன்றை மட்டும்தான் இது வளரலாம். ஏன்னா பேக்கில் வந்து வளர்கிறதுக்கு அவ்வளோதான் இதுக்கு இடம். ஒரு செடி தான் வளர்க்கலாம். இது எது கொஞ்சம் நல்லா செழிப்பாக வளருதோ அதை வச்சுக்கிட்டு ஒன்றை வெட்டி விட்டுட்டோம்னா ஒன்று மட்டும் தார் போடுங்க. இது இந்த மேண்டவில்லா ஃப்ளவரு. அதுலேயும் இப்போது மொக்கு வச்சுருக்கு. இப்போ புதுசு புதுசாக துளிர் வச்சு அதுலேயும் மொக்கு வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து அவரே பார்த்துட்டு நர்சரியில் இது துளுக்கு தான் என்னென்னு தெரில, இது சாமானியத்தில் இது துளிர் விடாது, பரவாயில்ல உங்கள் இதில் நல்லா முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். நர்சரியிலேருந்து வச்சுட்டு போனார்ல. இது வந்து பாரிஜாத பூங்க. இப்போ இதெல்லாம் இப்போ புதுசாக நான் வச்சுருக்கேன் பாரிஜாத பூ. இதெல்லாம் வந்து மொக்கு நிறையா வைக்குது. பூத்தோன்னே பார்க்கலாம். இது காக்கட்டாம்பூ. காக்கட்டாம்பூ இப்போ சீசன் கிடையாது, முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இதில் பூத்துட்ருக்கு பாருங்கள். இது பிச்சி பூ, ஜாதி முல்லை சொல்கிறோம்ல அந்த பூ. இப்போ இங்கே வச்சதுக்கப்புறம் துளிர் வந்திருக்கு பாருங்கள் அங்கங்கேயும். இன்னும் இந்த ரோஸ்லாம் நம்ம மொக்க விட ஆரம்பிக்கலை. மொட்டு விட்டோன்னா என்ன பூன்னு பார்க்கலாம். இது எல்லோ ரோஸு. இதுவும் மொட்டு விட்டுருக்கு, இன்னும் பூக்கலை. இப்போ இது புதுசாக வந்தது வந்து ஜாதி முல்லை, காக்கட்டான், பாரிஜாதம் அண்ட் வாழை. ஸோ இது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய செடிகள் இருக்குது. அந்த பக்கம் நிறைய இருக்குது, அதுவுமே பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துட்ருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அப்பப்போ உள்ள போடுற அப்டேட்ஸ், இது பூக்கிறது காய்க்கிறது எல்லாமே போடுற அப்டேட்ஸ் தான் நமக்கு தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு ஆசை வரும், எப்படி இதை பார்த்துட்டு நம்மளும் போடணும். போதும், சின்ன இடம் போதும். இதுவுமே கீழேயுமே வந்து ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டு தான். நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் பக்கத்து வீட்டு நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த கீரைகள்லாம் எவ்வளோ அழகாக துளிர் விட்டுருக்கு பாருங்கள். இல்லை இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா இது எல்லாமே பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த சைடு ஃபுல்லாக மிளகா விதை தூவிட்டேன். மிளகா விதையுமே நல்லா முளைச்சிருக்கு, நீட்டாக வந்துருச்சு. இது வந்து புதினாவும் நிறைய இலைகள்லாம் விட்டுருக்கு. தக்காளி இப்போ தான் வளர்ந்துருக்கு, இன்னும் வந்து காய்க்கணும். உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. அப்போ தான் மேலே மேலே இந்த இது நம்ம வந்து வளர்க்குறதுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அந்த சைடு நிறைய கொடிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். அதுவரை டாட்டா, see you, bye.